அடுத்தது ஆர்எஸ் பாரதி அப்படியே தலைகீழ பிளேட்டை மாற்றிட்டார். ஏற்கனவே சொன்னோம், அவர் சொன்னார் கண்ட நாய்கள்லாம் பிஏ படிக்குதுப்பான்ட்டார். அது ஸ்டாலின் பிஏ படிச்சிருக்காரு, பார்த்து பேசணும்ல. பிஏ படிச்சிருக்காரா எங்களுக்கு தெரியாது, ஸ்டாலின் பிஏன்னு போடுறார். அது உண்மை என்ன அப்படிங்கிறது வந்து பல ரகசியங்கள் இருக்குது அதில். பிஏன்னு போடுறார், ஸ்டாலின் பிஏ அப்படின்னு போடுறவர். இவர் வந்துக்கிட்டு கண்ட நாயெல்லாம் பிஏ படிக்குதுன்னா அப்போ அவர் ஸ்டாலின் கோபம் வருமா இல்லையா? இவரும் பிஎஸ்சி உதயநிதியும் அந்த விஷுவல் கம்யூனிகேஷன்னு சொல்கிறாங்க. லைலா காலேஜில் படித்து பாஸ் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. மார்க் விவரங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது. சரி, என்னமோ இருக்கட்டும், பாஸ் பண்ணியிருக்கட்டுமே, அதில் என்ன இருக்குது. ஆனால் இவர் போய் இந்த கண்ட நாயெல்லாம் பிஏ பாஸ் பண்ணுதுன்னா அது ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் குத்துது, மனசாட்சி குத்தாதா இல்லையா? ஸோ ஸ்டாலின் நேரம் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு என்ன விளையாடுறியா, நான் பிஏ படிச்சிருக்கேன், கண்ட நாயெல்லாம் பிஏ படிக்குதுன்னு நீ யாரை சொல்கிற, பார்த்து பேச வேணாமா? அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்லிட்டார். இந்த பிஏ படித்தவன்லாம் கருணாநிதி போட்ட பிச்சைங்கிறார். ஏற்கனவே ஜட்ஜுங்களெல்லாம் என்ன சொன்னார், நீதிபதிகள்லாம் ஏன் கருணாநிதி போட்ட பிச்சைன்னார். இப்போ எங்கள் திராவிடம் போட்ட பிச்சைடா. இப்போ நீங்கள் பிஏ படித்ததுமா, நாங்கள் பிஏ படித்தது, உலகம் இந்த தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான பேர் பிஏ படித்தது பூரா கருணாநிதி போட்ட பிச்சைங்கிறார் ஆர்எஸ் பாரதி. அது அவருக்கு ஸ்டாலினுக்கு எங்கே கோக்கு இதாச்சுன்னு தெரியல. கூப்பிட்டு 4 விளாசி இருக்கார் ஃபோன் மூலமாக. உடனே இன்றைக்கி வேலை இறக்கி விட்டார். எவனோ ஒருத்தன் நான் சொன்னதை திருச்சி போட்டான். நீங்கள் இந்த வீடியோவை நேற்றே போட்டோம், திருப்பி பாருங்கள். பிஇ பிஎல் இதெல்லாம் எங்களுக்கு கூட பெருமையால் கோத்தர பெருமையால் வந்ததா? இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். பிஏ அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க. காரணம் என்னென்னா ஊர்லேயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும். இப்போ நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊரில். கண்ட நாயெல்லாம் பிஏ படிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் உடனே இன்றைக்கி சொல்கிறாரு, எவனோ ஒருத்தன் நாங்கள் சொன்னதை திரித்து விட்டார்கள். நான் வந்து கண்ட நாயெல்லாம் டிகிரி வாங்குதுன்னு நான் சொல்லலை அப்படின்னு பிளேட்டை மாற்றிட்டு. அப்போ என்ன சொன்னீங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு நாய்க்கு டிகிரி கொடுத்தாங்களாம். அதையும் சொல்கிறார். எங்கேயாச்சும் உலகத்தில் நாய்க்கு டிகிரி கொடுப்பாங்க. அவர் சொல்கிறார், அமெரிக்காவில் ஒரு நாய்க்கு பிஏ டிகிரி கொடுத்தான், அதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாய்க்கு டிகிரி கொடுத்தது எங்களுக்கு என்னடா இது நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னா, அப்புறம் தான் யோசித்தோம், இவர் எதை வச்சு சொல்கிறாரு நாய்க்கு டிகிரி கொடுத்தாங்க. கருணாநிதி அவர்களுக்கு 1971 டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. 71 72 அந்த இதில் டாக்டர் பட்டம் கொடுத்தோன்னே அங்கே இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் கோவம் வந்துச்சு. என்னடா நாங்கள் டிகிரி படித்து பாஸ் பண்ணவே உயிர் போகுது, அதுக்கப்புறம் எம்ஏ படிக்கணும், அதுக்கப்புறம் 3-4 வருஷம் ஆராய்ச்சி செய்யணும், அதுக்கப்புறம் தானடா நமக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கும். அரசியல்வாதி வந்த உடனே 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு டாக்டர்னு வாங்கி டாக்டர்னு பேரை போட்டுக்கிறாங்களே, டாக்டர் பட்டம் இவ்வளோ மலிவாக போச்சு அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு கண்ட நாயெல்லாம் பிஏ பாஸ் பண்ணிடுதுன்னு சொன்ன மாதிரி அன்றைக்கி மாணவர்கள்லாம் ஊர்வலமாக சேர்ந்து ஒரு கழுதைக்கு டாக்டர் பட்டம்னு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கழுத்தில் மாலை போட்டு ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அதில் என்ன சொன்னாங்க, இந்த கழுதைக்கு நாங்கள் டாக்டர் பட்டம் கொடுக்குறோம். அதைத்தான் இந்த இவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். யார், ஆர்எஸ் பாரதி. அமெரிக்காவில் ஒரு நாய்க்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கங்கிறாங்க. அதை வந்து நம்ம இங்கே கழுதைக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க உதயகுமார் மாணவர் தலைமையில். அதுக்கு மறுநாள் உதயகுமார் கொல்லப்பட்டார். அவர் எப்படி கொல்லப்பட்டாருங்கிறது கடவுள் எல்லாருக்கும் தெரியும். 70களிலேருந்து எல்லோருக்கும் தெரியும். யாரால் கொல்லப்பட்டார், யார் அவரை கொலை பண்ணாங்கன்னு தெரியும். அவங்க அப்பாவையே கூட்டிகிட்டு வந்து என் மகன் இல்லைன்னு சொல்ல வச்சாங்க அப்போ. ஸோ அதைத்தான் பாரதி சொல்கிறாரு, ஆர்எஸ் பாரதி. நாய்க்கு பட்டம் கொடுத்தாங்க டிகிரின்னு, கருணாநிதிக்கு கொடுத்த பட்டத்தை கழுதைக்கு கொடுத்தவங்க மாதிரி அதை வச்சு தான் சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அடுத்தது தமிழ்நாடு நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டில் கொண்டாட போகிறாங்க. ஜூலை மாதம் 18ஆம் தேதியாம். அன்றைக்கி வந்து தமிழ்நாடு தினம் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் புரியாது, அதன்டா தமிழ்நாடு தினம், அது இன்னும் ஜூலை 18 எப்போ வந்துச்சு நமக்கு யாருக்குமே ஞாபகம் இல்லையே. அதுன்னு ஜூலை 18 வந்தது யாருக்குமே தெரியலையே. இது இந்த திராவிட கூட்டம் மட்டும் என்ன தமிழ்நாடு தினம்னு கொண்டாடுத அப்படின்னு நீங்கள் உள்ளே போய் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா கதை வேறு மாதிரி போகும். வேறு என்ன பண்ணுறது, இவங்க தான் நான் சொல்கிறேன்ல. வந்துக்கிட்டு திருவள்ளுவர் வைகாசியில் பிறந்தார்.
அவர் இப்போ அதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறேன் ஐயா, திருவள்ளுவர் மாட்டுப் பொங்கல் இன்னைக்கு தான் பிறந்தார் சொன்னார் கருணாநிதி. யார் சார் சொன்னால் அவங்கள்ட்ட மாட்டுப் பொங்கலுக்கு அது நான் தமிழறிஞர்கள்ட்டெல்லாம் பேசிட்டேன். அவர் மாட்டுப் பொங்கல் இன்னைக்கு தான் பிறந்தார். ஜீவோ போடு, மாட்டுப் பொங்கல் இன்னைக்கு திருவள்ளுவர் தினம் போட்டாங்க. அங்கே ஓலைச்சுவடியிலெல்லாம் அவர் இதில் வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தாருன்னு ஓலைச்சுவடியெல்லாம் இருக்குது. இந்த கூட்டம் நான் சொல்கிறது தான் அப்படின்னு. அதே மாதிரி சித்திரை 1ஆம் தேதி தான் நமக்கெல்லாம் இது தமிழ் புத்தாண்டு. அதெல்லாம் கிடையாது. இந்த பொங்கல் இன்னைக்கு தான் தமிழ் புத்தாண்டு சொன்னார் கருணாநிதி. இந்த அவங்களோட குடும்ப டிவி சன் டிவியில் போடுவாங்க தமிழ் புத்தாண்டு, இது பொங்கல் இன்னைக்கு போடுவாங்க தமிழ் புத்தாண்டு என்று. எல்லோரும் யோசிப்பாங்க, என்னடா இது இப்போ தமிழ் புத்தாண்டுங்கிறாங்களே, இது தைப்பெருநாள் தானே அப்படின்னு. ஆனால் அந்த குடும்பம் மட்டும் கருணாநிதி டிவி சன் டிவியில் வந்து போட்டுருவாங்க. இது தமிழர் புத்தாண்டு தை மாதம். அது மாதிரி கொஞ்ச நாள் கூத்தடிச்சாங்க. இப்போ அதே மாதிரி தமிழ்நாடு தினத்தையும் கூத்தடிக்கிறாங்க. எப்படின்னா தமிழ்நாடு எப்போ பிறந்தது, ஒரு ஸ்டேட்டாக ஒரு மாநிலமாக எப்போ அதுக்கு உதயமானது? 1956 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தான் இந்தியாவில் இருக்கும் அத்தனை மாநிலங்களும் தகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு இது பண்ணாங்க. அப்போ மெட்ராஸ் ஸ்டேட், மெட்ராஸ் மாநிலம் அப்படின்னு இருந்தது. 1956 நவம்பர் 1ஆம் தேதி. அப்போ நம்ம எப்போ கொண்டாடணும்? பிறப்புங்கிறது அன்னைக்கு தான், பேர் வைக்கிறது அப்புறம் இல்லை. என்றைக்கு பிறக்கிறோமோ பார்த்தீங்கன்னா பிறக்கிறது எத்தனை மணி, எத்தனை நிமிஷம், எத்தனை செகண்ட் இதெல்லாம் குறிப்பாங்க. குழந்தை பிறக்கும்போது அதை வச்சு ஜாதகம் எழுதுவாங்க. பேர் ஒரு மாதம் கழித்து வைப்பாங்க. பேர் வைக்கிறத பிறந்த நாளாக கொண்டாட முடியுமா? நவம்பர் 1ஆம் தேதி 1956 பிரித்தார்கள். அதுதானே பிறந்த தினம், அதுதானே உதயமான தினம். ஆனால் அந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்துட்டு 1969 ஜனவரி 14ஆம் தேதி தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்படுகிறதுன்னு அறிவித்தாங்க. அஃபிஷியலாக சட்டப்பூர்வமாக சட்டசபையில் அறிவித்தாங்க. அறிவிச்சுட்டு என்ன சொல்லிட்டாங்க, இதுதான் தமிழ்நாடு பிறந்த நாள். 56 அது மெட்ராஸ் ஸ்டேட்டுப்பா, இது வந்து தமிழ்நாடு பிறந்த நாள். சரி, இதையாச்சும் கொண்டாடுறாங்களா? இதுவும் இல்லை. இந்த திராவிட கூட்டம் என்ன பண்ணுது? அதுவும் கிடையாது. 1967 ஜூலை மாதம் 18ஆம் தேதி தான் அந்த தீர்மானத்தை எழுதினார் அண்ணாதுரை. அதுதாண்டா தமிழ்நாடு தினங்கிறோம். தீர்மானத்தை எழுதுனது தான் தமிழ்நாட்டு தினமா? நம்மளாம் ஒத்துக்கிட்டு தானே போகணும். தீர்மானத்தை நிறைவேற்றி அன்னைக்கு அறிவிப்பு கொடுத்த நாள் கிடையாதான். மாநிலங்களாக பிரித்து 1956 கிடையாதான். ஏன்னா இதே தானே திருவள்ளூர்லேயும் இதை தான் பண்ணாங்க. புத்தர் அது மாதிரி ஜூலை 18ஆம் தேதி கொண்டாடுது தமிழ்நாடு தினமா. தமிழ் ஆர்வலர்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், தமிழ்நாட்டை மதிக்கிற அத்தனை பேருக்கும் சொல்கிறேன். சீமான் போன்றவங்கள்லாம் அவங்க தமிழ் தேசியமெல்லாம் பேசுவீங்கல்ல, இந்த கூட்டம் கொண்டாட சொல்கிற 18ஆம் தேதி கொண்டாடாதீங்க. இது இஷ்டத்துக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்குது. பேர் வச்சனால கொண்டாடினாலும் பரவாயில்ல. அதுக்கு இது தீர்மானம் எழுதுனாங்களா? அன்னைக்கு அண்ணாதுரை எழுதினார். அதை போய்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் கேலிக்கூத்து. தமிழ்நாடு தினம் என்பதை ஜூலை 18ஆம் தேதி இவர்கள் கொண்டாடுவது கேலிக்கூத்தின் உச்சம்.